அனுப்பின உங்ககிட்ட சொல்லும்படியாக தேவன் என்னை அனுப்பின காரியம் இடுக்கமான வழி. மத்தேயு 7வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வசனம் படிக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கர்த்தராகிய இயேசு இந்த இடத்துல என்ன சொல்கிறார்னா, இடுக்கமான வாசல் வழியா போகிறதுக்கு பிரயாசப்படுங்க. ரெண்டு வழி இருக்குங்க, இடுக்கமான வழி, விசாலமான வழி. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான வழிதான், நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவன் சில. நீங்க இடுக்கமான வாசல்ல போக வாங்க. இன்னைக்கு தேவன் கொடுக்கிற அழைப்பு உனக்கு அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் born again, மறுபடியும் பிறந்தல். சிலுவையில தேவன் அதை உனக்காண்டி வைத்திருக்கிறார். ரெண்டாவது, நிறைய ஒரு பாட்டு பாடுவாங்க, நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன் நீ யாருக்கு. இன்னைக்கு பாடலான்னு நினைச்சேன், கொண்டு வரல. எல்லாரும் சொல்லுவாங்க, முட்டாள், என்ன புதுசா கிறிஸ்தவங்களா இருக்கீங்க சொல்றாங்கல்ல. குமார் பிரதர் சொல்றாருல்ல, மற்ற கிறிஸ்தவங்களா உங்களை பார்த்து சொல்றாங்களா இல்லையா, என்ன புதுசா செய்றீங்க சொல்லட்டும். எங்க சர்ச்சில் அப்படிதான்னு சொல்லாதீங்க, ஆண்டவர் சொல்றது அதான்னு சொல்லுங்க. எல்லாரும் என் அப்பா எழுதி வச்சிருக்காரு, அதை தான் நாங்கள் கீழ்ப்படுகிறோம்னு சொல்லுங்க. கமான், நீங்க எல்லாரும் எழும்பணும். ஐ வாண்ட் டு see that day, அந்த டே நான் பார்க்கணும். நீங்க எல்லாரும் தேவனுக்காண்டி வைராக்கியமாய் நிற்கிறத நான் பார்க்கணும். தட்ஸ் மை இன்னர் ப்ளீடிங். இதே விக்னேஸ்வர் நகர்ல ஈக்காடு ரோட்ல வைராக்கியமா நில்லுங்க, இயேசுக்காண்டி நில்லுங்க, அவர் வார்த்தைக்காண்டி நில்லுங்க, ஜீவனுக்கு போற வழியில போறவன்றதை நிரூபிங்க. Can't you do that? இந்த ஜீவனுக்கு போற வழியில ஜீவன் உண்டு. It is the kingdom of God. கடவுளோட ராஜ்யம் சாதாரண ராஜ்யம் இல்லை. ஒரு தகப்பன் ஒரு பையனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருந்தா தகப்பனை தலை மேல வச்சு ஆடுவான். நம்ம அப்பா பெரிய கிங்டம் வச்சிருக்கிறாரா இல்லையா? நம்ம எப்படி இருக்கணும்? அந்த ராஜ்யத்துக்கு போக தான் இந்த சபை. இன்னைக்கு தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றேன், ஜீவனுக்கு போற வழியை தேடுகிறவர்களுக்கு தான் இந்த சபை. நான் அந்த ஜீவனுக்கு போற வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் இந்த சத்தியம். அந்த இடுக்கமான வழி எனக்கு தேவை என்று எடுக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த சத்தியம். இன்னைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது இடுக்கமான வழி என்றது சாதாரண வழி. இந்த உலகத்துல நான் ஆசீர்வாதமா இருக்கேனா நல்ல கிறிஸ்தவன். ராங். ஆசீர்வாதம் தேவன் கொடுப்பார், ஆசீர்வாதத்தை எடுக்க மாட்டார். நல்ல ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ஒரு மனுஷனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் எடுக்க மாட்டார், ஆனால் சத்தியத்துக்கு புறமா நடக்கும்போது தான் எடுப்பார். பட் அதுதான் முக்கியமான விஷயம் கிடையாது உங்களோட வாழ்க்கையில். எனக்கு நல்ல சொத்து இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், இது உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது. ஜீவனுக்கு போற வழியில் நீ போயிட்டு இருக்கியா, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஜீவனுக்கு போற வழியை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாயா, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ரட்சிப்பின் திட்டத்தை நீ நிறைவேற்றுறதுக்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா, அதுதான் நிஜமான ஆசீர்வாதம். இந்த ஜீவனுக்கு போறவங்களுக்கு கமிட்மெண்ட் வேணும், ஒப்பு கொடுத்தல். என் ஆண்டவர் எதை சொன்னாலும் நான் செய்வேன், பைபிள் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்வேன், அந்த கமிட்மெண்ட். ரெண்டாவதாக தியாகம்.
வார்த்தையின்படி நடப்பது தியாகம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜீவனுக்கு போற வழி, இடுக்கமான வாசல், தியாகமுள்ள வாழ்க்கை. நீ தியாகம் பண்ணிதான் ஆகணும். இங்க நின்று பேசுறேன்னா தியாகம் இல்லாமல் பிரசங்கிக்க முடியாது. என் தேவனுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்காமல் ஒப்பு கொடுக்கதலை பற்றி நான் பேச முடியாது. எனக்கு கேட்டுக்கு போற வழி தேவையில்லை. இடுக்கமான வழிதான் வேணும், கஷ்டமான வழிதான் வேணும், நொறுக்குதல் தான் வேண்டும். கடைசியா போய் நிற்பேன். எல்லாரும் நம்மளை பார்க்குற அளவுக்கு தேவன் அங்கே உயர்த்தி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. இதோ உங்களுக்காண்டி நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் போகிறேன், இடத்தெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு திரும்பி வருவேன், உங்களை நான் கூட்டிட்டு போவேன். தன்னுடையவர்களை, இந்த தன்னுடையவர்கள் யார் தெரியுமா? ஜீவனின் பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள். நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? இதுவரையிலும் தேர்ந்தெடுக்கலைன்னா உங்களை நான் அன்பாக கேட்குறேன், இன்னையிலேருந்து தேர்ந்தெடுங்க. இடுக்கமான வழி, கஷ்டமான வழி. ஐயோ இவங்க சொல்றதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கே. வாலிப பசங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்ற மாதிரி நடந்தால உலகத்துல வாழவே முடியாது. கஷ்டம்தான். எடு, உனக்காண்டி அப்பா பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கிற. மூன்றாவதாக, முதலாவதாக கமிட்மெண்ட், ரெண்டாவதாக sacrifice, மூணாவது heart that seek truth, சத்தியத்தை நேசிக்கிற இருதயம். Do you have that? சத்தியத்தை கேட்கிற இருதயம். இங்க அநேக இருதயங்கள் உட்கார்ந்திருக்கு. சத்தியத்தை கேட்காத இருதயங்களும் இருக்கு, சத்தியத்தை கேட்கிற இருதயங்களும் உண்டு. நீ சத்தியத்தை கேட்கிறவனாய் கேட்கிறவளாய் இருக்கிறாயா? Today God is asking you. இருக்கீங்களா? சத்தியத்தை கேட்கிறவங்களா? இந்த வழியில ஜீவனுக்கு போகிற வழியில போனீனா உனக்கு நித்திய சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். கஷ்டம் இருந்தா கூட சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு வியாபாரத்துக்கு போனேன், ஒண்ணுமே வியாபாரம் ஆகல, சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, என் வீட்டில் கொஞ்சோண்டு அரிசி தான் இருந்தது, சந்தோஷமாக இருப்பேன். உன் மனசு சமாதானமாக இருக்கும். இந்த சமாதானத்தை கொடுக்குற வழி இந்த வழி தான். முதலாவது புது வாழ்க்கை சொன்னேன். உன் பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறார், உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது, ஜீவனுக்கு போகிற வழிக்குன்னா உனக்கு கமிட்மெண்ட் இருக்கணும், ஒப்பு கொடுத்தல் இருக்கணும், தியாகம் இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற இருதயம் இருக்கணும். மூன்றாவதாக, முக்கியமான விஷயத்துக்கு நான் இன்னைக்கு வரேன். சிலுவையை எடுக்கிறது தான் இடுக்கமான வழி. இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் அதை எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. You will have pressures. உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் வழியாக தான் தேவன் கொண்டு போவார். ஒரு வெள்ளியை புடமிடுவதை போல, எப்படி வெள்ளியை உருக்கி அதை நல்லா ஆக்குவாங்க, அதை பிடிச்சி நெருப்பில் வச்சுட்டே இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு பலபலன்னு ஆகும்னா உன் முகமே அதில் தெரியும். ஆண்டவர் எந்த அளவுக்கு உன்னை புடமிடுவார்னா இயேசுவின் சாயல் உனக்குள்ள வரலாம். ஆமென். இஃப் யூ டோன்ட் ஹவ் ப்ரெஷர், யோசிச்சு பாருங்களேன். எனக்கு சம்பாத்தியம் இருக்குது, 3 நேரம் சாப்பாடு இருக்குது, எனக்கு எந்த குறையுமே இல்லை, உன்னை புடமிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ வெள்ளியா தங்கமா? யோபு சொல்லுவார், என்னை சோதித்து பார்த்த பிறகு நான் பொண்ணா விளங்குவேன். எப்போ பொண்ணா விளங்க முடியும்? உன்னை நெருப்பில் போட்டு செஞ்சாதான் நீ பொண்ணா விளங்க முடியும். எனக்கு கஷ்டமே வேண்டாம், எனக்கு துக்கமே வேண்டாம், சிலுவை எடுக்கணுங்க. இடுக்கமான வழி சிலுவை எடுக்கணும். இந்த உண்மையை யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உனக்கு எந்த கஷ்டமும் வராது, இயேசுவே உன் பரிகாரி. நோ, இடுக்கமான வாசலை தேர்ந்தெடுக்கிறவர்கள் சிலுவையை எடுக்க
precious. இரண்டாவதாக நிறைய பேர் உன்னை பத்தி பேசுவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் கவலைப்படாத. சத்தியத்தில் நட, சத்தியத்தில் நட. உன்னை பத்தி பின்னாடி என்ன பேசினாலும் கவலைப்படாத. வாக் இன் த ட்ரூத் ஆஃப் த லார்ட். நிறைய நேரத்தில் யோசிப்பேன், ஏன் இந்த கஷ்டம்? நான் தேவனை உண்மையாக தானே பின்பற்றுறேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? கடவுள் உன்னை புடமிட்டு பொண்ணா தூக்குவார். ஆமென். பொண்ணா தூக்குவார் ஒரு நாள். அந்த நாளுக்காண்டி தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உலகம் எல்லாம் அழிஞ்சிரும். எப்படி அழியும் தெரியுமா? வானெல்லாம் சுருண்டும், பேப்பர் சுருட்டுற மாதிரி. கடவுள்னா பயம் கிடையாது. வானமும் பூமியும் வெந்து உருகி போயிரும்னு எழுதியிருக்கு பைபிள். என்றென்றைக்கும் நிலைக்க கூடியது என் அப்பாவின் இட்டர்னல் கிங்டம் மட்டும்தான். ஆமென். இந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னா யூ ஹாவ் டு டேக் த கிராஸ். நீ சிலுவை எடுத்து தான் ஆகணும். அப்பாட்ட சொல்லு, சிலுவை எடுக்க எனக்கு பலன் கொடுங்க. என்ன கஷ்டம்னாலும் பரவாயில்ல, நித்திய ஜீவனுக்கு போகணும், நான் சிலுவை எடுத்து தான் ஆகணும். லெட் மீ டேக் மை கிராஸ் லார்ட். டேக் த கிராஸ். மூன்றாவதாக, உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. ஜீவனுக்கு போற வழியில உலகம் ஹாய் பிரதர், ஹாய் சிஸ்டர், எல்லாரும் என்னை நல்லவன் சொல்லணும். நடக்காதுங்க. எல்லாரும் உன்னை நல்லவன் சொன்னானா நீ நித்திய ஜீவன் வழிய போல, இடுக்கமான வழியில போகல. ஜீவனுக்கு போற வழியில போறவனு யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், என்ன நீங்க ஏத்துக்கிறீங்களா? நிறைய பேரோட இருதயம் ஏற்றுக்கொள்ளாது. அதான் பவுல் சொல்லுவாரு, சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறதுனால ஆகாதவன் நான் இன்னும். சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்றவங்களை பிடிக்காது. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அப்பாவோட வேலையை செஞ்சுட்டு போகணும். ஆமென். You will have trials and temptation. இந்த உலகத்தில் போராட்டங்கள் இருக்கும். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்க. ஆமென். We will be the conquerors. We will be the victorious. என்ன சிலுவை இருந்தாலும் சிலுவையை எடுத்து முடிக்க தேவன் பலன் தருவார். ஆமென். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இடுக்கமான வாசல். ஒரு சிலருக்கு இடுக்கமான வாசலை எடுக்க சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இது உங்களுக்கு கசப்பா இருக்கலாம் அந்த செய்தி. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு இதுதான் வழி. இதுதான் வழி. எனக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். நீ இடுக்கமான வழியை தேர்ந்தெடுக்கவில்லை. நாலாவது, there will be persecution. What you tell persecution in Tamil? தமிழ்ல பர்சிக்யூஷனுக்கு என்ன? சாரிஷ். பர்சிக்யூஷன் என்ன தமிழ்ல? உபத்திரவம். உபத்திரவம் இருக்கும். உபத்திரவத்தின் வழியாக தான் ஆண்டவர் எடுத்துட்டு போவார். சீஷர்கள்லாம் சும்மா பரலோகத்துக்கு போல, அடி உத, தோலையே உரிச்சாங்க. நத்தானியலுக்கு தோலையே உரிச்சாங்க. ஒவ்வொரு சீஷர்களையும் தேவன் பட்ட பாடெல்லாம் பட்டிருக்காங்க. அதனால தான் 12 வாசல்ல அவங்களோட பெயர் பதிக்கப்பட்டிருக்கும் புதிய எருசலேம்ல. ஆமென். அதனால தான் பவுல் சொன்னார், என்னோடு பாடுபடுவீர்களானால், இயேசு சொன்னார், அவரோடு ఆలుగయం సేవీర్గా. నాకు ఏమి రాకూడదు, ఏమి కష్టం రాకూడదు మీరు అనుకుంటే దేవుడు ఎట్ట మీకు ట్రైనింగ్ ఇస్తారు. ఒక్కొక్క ప్రాబ్లం వచ్చేటప్పుడు ఎందుకు ఏడుస్తున్నారు? టెల్ లార్డ్ ఐ థ్యాంక్ యూ లార్డ్ ఫర్ దిస్ ట్రబుల్. இந்த பிரச்சனைக்காண்டி நன்றி சொல்ற ஆளு. இதுல ஏதோ நீங்க சொல்லி தர போறீங்க, அதை நான் கற்றுக்கிட்டு வரணும் ஆண்டவரே. உங்க வசனம் எனக்கு கடிக்குது, கடிக்க கூடாது, கஷ்டமா இருக்க கூடாது. இந்த வசனம் நீங்க இப்படி பேசுறீங்க, நான் என்ன திருத்திக்கணும், நான் திருத்திக்கிறேன் ஆண்டவரேன்னு திருத்திக்கோங்க.
இதன் வழியாக தான் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். யூ மஸ்ட் பி வெரி தேங்க்ஃபுல். சத்தியத்தை சத்தியமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் நன்றியோடு இருக்கணும் ஆண்டவருக்கு. ஸோ யூ ஹாவ் டு. 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். பிரமிளா తెలుగులో చదువు. 1 పేతురు 4వ అధ్యాయం. రీడ్ 14. எஸ், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். ஆமென். யாருக்குங்க உபத்திரவம் வரும்? ஆவியானவர் தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் உபத்திரவம் வரும். ஒரு பையன் சொல்லுவான், கஷ்டமே வேணாம் ஆண்டி, இடுக்கமான வழியை நீ தேர்ந்தெடுக்கல. புரியுதா? ஜீவனுக்கு போகிற வழியை வேண்டான்னு சொல்கிற. சொல்லாத, எடுத்துக்கோ. இது கடவுள் கொடுக்குற பாக்கியம். சிலுவை கடவுள் கொடுக்குற பாக்கியம். உன்னை எதிர்க்கிறது கடவுள் கொடுக்குற பாக்கியம். உன்னை ஏற்றுக்கொள்ளாதது கடவுள் கொடுக்குற பாக்கியம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் எல்லாரும் என்னை நல்லவ சொல்லணும் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஏன் என் பிள்ளைங்கக்கிட்டே நான் எதிர்பார்க்க மாட்டேன். கர்த்தருக்காண்டி ஊழியம் செய்கிறவங்க நல்ல பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்பார்க்க கூடாது. நல்ல பேரையும் எதிர்பார்க்க கூடாது, பணத்தையும் எதிர்பார்க்க கூடாது. அழைத்தவர் உண்மை இல்லவர், கடைசி வரல அவங்கள நடத்துவார். ஸோ இந்த காரியங்கள் நம்ம ஜாக்கிரதை. ஆவியானவர் இருக்கிறவங்க, புரியுதா? உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆமென். கர்த்தருக்காண்டி சிலுவை எடுங்கப்பா, சிலுவை எடுங்க. எனக்கு ஒரு நித்திய ஜீவன் வேணும்னா சிலுவை எடுங்க. எனக்கு நித்திய ஜீவன் வேணான்னா ரிஜெக்ட் பண்ணிடுங்க. உங்கள் கையில் வச்சிருக்காரு ஆண்டவர். கடைசியா ஏசாயா 55. 4வது நான் 4 டிவிஷன் சொல்லியிருக்கிறேன். இடுக்கமான வழி போகிறதுக்கு ஃபஸ்ட்டு மறுபடியும் பிறந்தல், 2வது கமிட்மெண்ட் ஒப்பு கொடுத்தல், தியாகம், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது, 3வது சிலுவை எடுக்கணும், 4வது உன்னோட வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர்னால நடத்தப்படணும், தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நீ நடக்கணும். இதுதான் இடுக்கமான வழியை நீ தேர்ந்தெடுக்கிறது. ஸோ ஏசாயா 55:7 தமிழில் படிப்பா. பிரமிளா చదువు తెలుగులో. ஆமாம். கர்த்தர் மன்னிக்கிறதில்லை, பெருத்தவர். நீங்கள் அவர் பக்கமாக திருப்பணும். பெரிய வழியில் இப்போ போயிட்டுருக்கீங்க, திரும்புங்க. இயேசு வேணும், நித்திய ஜீவன் வேணும்னா இடுக்கமான வழியை தேர்ந்தெடுங்க. அதில் போக முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நித்தியமான வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அவரே உங்களை நடத்த ஆரம்பிப்பார். எபிரேயர் 6வது அதிகாரம் முடிக்க போகிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம். நான் படித்த பிறகு பிரமிளா படி. 4வது அதிகாரம் 4வது வசனத்துலேருந்து நான் படிக்கிறேன். 6வது அதிகாரம். ஐம் வெரி சாரி. தேவனுக்கு ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும்
மறுதலித்து போனவர்கள். நம்ம மத்தியில் நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே இருக்கிறவங்களும் நிறைய பேர் பின்வாங்கி போனவர்கள். அவங்கள பற்றி ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து, இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறேன், கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு அறிஞ்சு மறுபடியும் தப்பு செய்யும்போது இப்படிப்பட்ட மக்களை திருப்பி கொண்டு வர்றது கஷ்டன்றாரு. இல்லை, அதை தான் எழுதியிருக்கு. சது எஸ். ம் 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 మారు మనసు పొందిన వాళ్ళని మరగా నూతన చాలా కష్టం. மனம் திரும்பிட்டு பின்வாங்கி போனவங்க நாங்கள் இல்லை ஆண்டின்னு சொல்லாதீங்க. மறுபடியும் தப்பு செய்கிறவங்கள திருப்பி கொண்டு வர்றது கஷ்டன்றார் ஆண்டவர். பைபிள் சொல்லுது, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொல்லுது. ஒன்று பக்தியாயிரு, இல்லைன்னா விக்கிரகத்தை வணங்க போயிடு. தேவன் உன்னை அழைத்த அழைப்பை நிறைவேற்று. கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படி, நித்திய ஜீவனுக்கு போவேன். அதனால தான் மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், ஜீவனுக்கு போற வழி. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை படிப்போம் முடிக்கும் போது. மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனம். பதினாலாவது வசனம் 1 2 3 எல்லாரும் படிக்கலாம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவன் சிலர். அந்த சிலரில் நீ இருப்பியா? நான் இருப்பேனா? கடைசியாக ஒரே ஒரு வசனம், ஏசாயா 35 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எடுத்துட்டிங்களா? அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எண்ணப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போகுவதில்லை. 10வது வசனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இதான் நித்திய ஜீவன். கர்த்தர் இதை கொடுக்க தான் ஆசைப்படுறார். பட் யூ ஹாவ் டு டேக் த கிராஸ். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன் சிலுவையை, தன்னை வெறுக்கணும், தன் சிலுவை எடுத்துட்டு பின்னாடி வரணும். ஒவ்வொரு நாளும் கோவத்தை அடக்கணும், பெருமையை அடக்கணும், பொறாமையை அடக்கணும், ஈகோவை அடக்கணும், சிலுவை எடுத்துட்டு அவர் பின்னாடி போகணும். அப்படி போறவன் தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் ஏதோ பேசலாம், ஏதோ பேசலாம். நேரோ வேவை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறியா? இடுக்கமான வழியை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறியா? ஒரு முள்ளு குத்துனாலே வலி தாங்காது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இரத்த சாட்சியா மரித்தவர்கள் நிறைய பேர் இயேசுவுக்காண்டி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை செல்ல கூட எடுக்காம இருக்க முடியாத கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எல்லாரும் போய் செல்ல போய் தண்ணியில போட்டுடுங்க. நமக்கு செல்லு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? உன் கண் உனக்கு இடரலா இருந்தால் என்ன பண்ணுமா? கண்ணை பிடுங்கிடுன்றார். உன் கை உனக்கு இடரலா இருந்தால் அது என்ன செய்யணுமா? வெட்டி போட்டுடணும். உன் செல்லு உனக்கு இடரலா இருந்தால் எங்கே போட்டுடலாம்? தண்ணிக்குள்ள.
போடலாமா? போடுங்க. செல்லை ஞாயிற்றுக்கிழமை எடுக்க முடியாதவங்களாம் தண்ணிக்குள்ளே போட்டுடுங்க. இப்படி செல்லு உன்னை கெடுக்கிற செல்லு தேவையே கிடையாது. நித்திய ஜீவன் தான் முக்கியம். ஆமென். இப்படி கிறிஸ்தவர்கள் வேணும். நீங்கள் இருப்பீர்களா? தேவனுக்காண்டி வாழ்கிறவங்க இப்படிப்பட்டவங்க வேணும். இந்த சபை அப்படிப்பட்டவங்களால நிரம்பி இருக்கணும். எவ்வளோ பெரிய சந்தோஷம், எப்படிப்பட்ட சந்தோஷம். லிசியாக்கா பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, லிசியாக்காக்கு முன்னாடி நடிக்கணுன்ற அவசியம் இல்லை. உன் தேவன் ஆவியானவர் உனக்குள்ளதான் இருக்கார், உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கார். நீ என்ன பேசுகிற, என்ன நோன்ற, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். ஜாக்கிரதையா இருங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. இடுக்கமான வழியில் உங்ககிட்ட கொடுத்துருக்குற விசாலமான வழியில் போகணும்னு நினச்சிங்கன்னா கர்த்தரோட பந்தியில் இருக்க முடியாது. அது கேட்டுக்கு போகிற வழி தாராளமாக நிறைய பேர் போவாங்க, மெஜாரிட்டி. விசாலமான வழி மெஜாரிட்டி, இடுக்கமான வழி மைனாரிட்டி. சிலர் போட்டிருக்கார் ஆண்டவர், இங்கே சிலர் தான், அங்கே அநேகர் சொல்லிட்டார். இன்னைக்கு அநேகர் அந்த வழியை தான் ஆசைப்படுறீங்க. உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, நீ விசாலமான வழியில் போயிட்டுருக்க, திரும்ப. நான் வேணும்னா நீ சிலுவை எடுத்து தான் ஆகணும். என் ராஜ்யத்தில் நீ என் கிட்ட வரணும்னா சிலுவை எடுத்து தான் ஆகணும். 1000 பேர் உட்கார்ற சீட்டில் உனக்கு பங்கு வேணும்னா பாட அனுபவிச்சு தான் ஆகணும். ஆர் யூ ரெடி? டேக் த கிராஸ். உங்களை அன்பாக கேட்குறேன், இடுக்கமான வழியில் போகிறதுக்கு அட்லீஸ்ட் இன்னையிலேருந்து ட்ரை பண்ணுங்க. அப்பாட்ட கேளுங்க, எனக்கு எல்லா கிறிஸ்தவர்களை போல் நான் வாழ வேண்டாம், இடுக்கமான வழியில் போக எனக்கு கிரேஸ் கொடுங்க, கிரேஸ் கொடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாம்.